ஏன்டா அலற? காயத்ரி படிக்கிறது மியூசிக் காலேஜ், வாசிக்கிறது வீணை, கிளாஸ் 4th கிரேடு. எப்படிடா கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான். இந்த குச்சியை வச்சு இந்த உலகத்தை ஆட்ட போறேன். நான் காயத்ரியை காப்பாத்த போறேன். என்ன செய்யணும்? நான் மட்டும் அப்ப போறேன். நானு விடு வாசி. இவ்வளவு குழப்பம் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னால அவளை காப்பாத்த முடியுமா? என்னப்பா பாக்குற? அவளை காப்பாத்தணும். நான் நிரபராதின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். சூதும் சூழ்ச்சியும் எங்க இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் நடக்கணும்னா அவ என்ன நம்பி என்ன பார்க்க வரணும். உன்னால அது முடியுமா? எப்போ உங்க பிரச்சனையை இந்த சீனு கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பத்துல இருந்து உங்க பிரச்சனை இல்ல, இந்த சீனுவோட பிரச்சனை. அப்போ நான் உன்னை நம்பலாமாப்பா? பெரியவரே, சீக்கிரமா யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா அது உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும். சின்ன வயசுல எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க போதும். காயத்ரி, நம்பர் 27, ஈஸ்வரி கார்டன், அண்ணா நகர், மெட்ராஸ். ஈஸ்வரி காட். இல்ல யார் நீ? என்ன என்ன யாருன்னு கேட்ட நீ? ஒன்னதான். காயத்ரி இருக்காங்களா? இருக்காங்க. கூப்பிடு காயத்ரி. அங்க குணசேகர ஐயாவும் ராஜசேகர ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் உள்ள போக கூடாது. அவங்க வேற இருக்காங்களா? இது முன்னாடி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? தள்ளு 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 தள்ளியா தள்ளு. நான் சொல்ற விஐபிக்கெல்லாம் போய் சேர்ந்தாகும். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? மாமா ஜாக்கிரதையா இருக்கணும். வாயா மாமா. பாத்தியா நோண்டிக்கிட்டே இருந்துச்சா? உடு உடு கையா. மாமா ராஜசேகர் மாமா. ராஜசேகர் மாமா. அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு. அதே கம்பீரம், அதே சுருட்டு, தலைதான் கொஞ்சம் நரைச்சு போச்சு. எங்க அந்த தடியன் குணா? டேய் குணா, எங்கடா இருக்க? குணா என்னடா இப்படி வச்ச வச்ச ஒட்டகச்சிவிக்கு மாதிரி வளர்ந்துட்ட? என்ன இது ரெண்டு தொங்குது? தம்பி, நீங்க யாருன்னு தெரியலையே. மாமா மாமா என்ன யாருன்னு கேட்டாரு. ஐயா நீங்க கொஞ்சம் எந்திருக்க, நானும் என் மாமா கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் அப்படி நில்லுங்க. சாரி. அவர் நிக்கட்டும் மாமா, நீங்க உட்காருங்க. என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்க நானா ஸ்ரீனிவாசன். சின்ன வயசுல நீங்க கூட என்ன செல்லமா சீனுன்னு கூப்பிடுவீங்க. திருவாரூர்ல நீங்க கணபதி தெருல இருந்து நாங்க பக்கத்திலேயே சுப்பிரமணிய தெருல இருந்தோம். நான் கூட அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க திருவாரூர் தெரு முன்னாடில இருந்து இருக்கிறப்ப நானும் இந்த தடியனும் பின்னாடில இருந்து தள்ளுவோம். அப்ப இவ அரக்கா ட்ரவுசர் போட்டு ஜட்டி கூட போட மாட்டா. இப்போ அந்த பழக்கம் இருக்கா? எங்க போற ஜட்டி போட வாக்கு வச்சிருக்க மாமா கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடா. டேய் என்னடா கோச்சிக்கிட்டியா? சும்மா தமாச்சு. சின்ன வயசுல திருவாரூர்ல செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி நீ நானும் காயத்ரி கோலி விளையாடுவோமே. அப்ப கூட அடிக்கடி நான் தான் ஜெயிப்பேன். நீ கூட தோது தாங்காம போன்னு மூக்க அழுக அழுவ. அந்த மாதிரி ஒரு தடவை நீ அழுதுப்ப காயத்ரி கை கொட்டி சிரிச்சு நீ அதை அடிக்க போய் நான் டூமா கோலி எடுத்து மூஞ்சி அடிச்சு மூக்கு வீங்கி போச்சே. அப்போ வீங்கின மூக்கு தானே இது இன்னும் அப்படியே இருக்கு. என்னடா அடிக்கிற? இன்னும் ஞாபகம் இல்ல? நினைவு வந்துருச்சு. வந்துருச்சா? ஆமா, நீ போய் சொல்ற. நிச்சயமா நினைவு வந்துருச்சு. இல்ல நீ போய் சொல்ற. உனக்கு சின்ன வயசுல ஞாபகம் வருது அதிகம், எனக்கு தெரியுமே. நான் தான் வந்துருச்சுன்னு சொல்றேன்ல. ஒன்னா கோலி விளையாடுறது மறக்க முடியுமா, இல்ல திருவாரூர்ல தேர்தல் மறக்க முடியுமா? அதானே. டாய், உன்ன மாதிரி கண்ட திருட்டு பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டா அல்சேஷன் டாக் வளர்த்து வச்சிருக்கோம். அப்ப நீ எதுக்கு? டாய், அத்து மீறி உள்ள வந்த எலும்பு வேற சத வேறன்னு தனித்தனியா பிச்சு விடுவ. ஜாக்கிரதை. நல்லா உள்ள விடுற. சும்மா தமாஷ். நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் இப்படி இப்படித்தான். ஐய் அப்புறம் வரண்டா பட்டா. நீயா? புல்புல் தாரா தான் காயத்ரி தான் புல்புல் தாரா. நீ எப்படிங்க வந்த? ரோட்ல போயிட்டு இருந்தோம்னா வெங்கடரமணா கூப்பிட்டியே. நானா விஆர் ஸ்ரீனிவாசன், வெங்கடரமண ஸ்ரீனிவாசன். இது பாரு, உன் உயிருக்கு ஆபத்து. சித்தப்பா. ஐயோ உன் சித்தப்பா ரொம்ப கெட்டவர், உன் மாமா தான் நல்லவர். நோ சித்தப்பா. ஐயோ நான் சொல்றேன்ல, உன் சித்தப்பா ரொம்ப கெட்டவர், உன் மாமா தான் நல்லவர். சித்தப்பா. ஏய் நீ இங்கே இரு. ஐயோ நம்மள உம்ல மாட்டி விட்டுறோம் போல இருக்க. இது பாரு, உன் மாமா நல்லவர், உன் சித்தப்பா தான் கெட்டவர். அப்பா அந்த புல்புல் தாரா தான் அந்த பொண்ணா? கதை ரொம்ப சூப்பரா இருக்கே. அதான்டா அச்சு, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நான் தேடி போன காயத்ரி தான் அந்த புல்புல் தாரா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவளுக்கு இருக்கிற ஆபத்தை நான் அவளுக்கு சொல்றதுக்குள்ள காச்சு முச்சுன்னு சத்தம் போட்டு நான் அங்கிருந்து ஓட விரட்டி விட்டா. இப்ப நீ அவளை எப்படி காப்பாத்த போற? அதான்டா அச்சு எனக்கும் புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட ராபின்ஹுட். அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அவளை எங்க எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா.
இந்த சீனு அவன் வாழ்க்கையில யாருக்கும் பயப்பட்டதே நீ போய் தூங்கு. சாரேகா சரிகம பதமதப மகரே சரி சரிகம பதமதப மகரே சரி ககம பபததப ததப ககம பபததப ததப கமப. ஹலோ மிஸ்டர் பாகவதர், சொல்லுவான் போல் இருக்கு. காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசணும். சங்கீதத்துல பதில் சொல்றாரு. எல்லாரும் அப்படித்தானே? சரி, நான் ஒண்ணும் விளையாட்டுக்காக உன் வீட்டு தவறுகள் முடிக்கல. உன் உயிருக்கு உண்மையிலே ஆபத்து. நீ நினைக்கிற மாதிரி உன் சித்தப்பாவும் அவர் புள்ளையும் நல்லவங்க இல்ல, ரொம்ப கெட்டவங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நேத்து கூட அதுக்கு தான் வந்தேன். என்னை காப்பாத்திட்டு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யோ, சும்மா இருக்க பொறியாளியா நீ? கான்னு கழுது மாதிரி. உன் மாமா ரொம்ப நல்லவர். அவரை போய் ஜெயில பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் உண்மை புரியும். என்ன நம்புறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. சரிகம பதமதப மகரே சரி சரிகம பதமதப மகரே சரி. ஹேய் புல்புல், நானே தான். என் தொல்லை உனக்கு இல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ நிச்சயமா கேட்டே தான் ஆகணும். நீ நம்புற உன் சித்தப்பாவும் அவர் பையனும் நல்லவங்க இல்ல. ஜெயில இருக்கிற உன் மாமா மட்டும்தான் நல்லவர். ப்ளீஸ் எனக்கு வழியை விட. வழியை விடுறதா? உன்ன ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். காயத்ரி, நான் சீனு பேசுறேன். உன் உயிருக்கு ஆபத்து. என்ன நம்பு. காயத்ரி, காயத்ரி, என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சு கண்ணு? சித்தப்பா யாரோ ஒருத்தர் என்ன விடாம திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். யார் மாவ? யாரு? மாமா தான் நல்லவரா, நீங்களும் அண்ணனும் கெட்டவங்களா? ஆடா ஆண்டவா ஆண்டவா, என்னத்த சொல்ல? அம்மாடி, காந்தியவே சுட்டு கொண்ட நாடுமா அது? என்னதானே நல்லவன் சொல்ல போறானுங்க. போட்டும் போட்டும். டேய் குணா, தங்கச்சி பத்திரம் பாத்துக்கடா. சரிப்பா. தங்கச்சி, நீ தூங்குடா, நான் இருக்கேன். ஒரு தூசி துரும்பு கூட நெருங்க விட மாட்டேன் இந்த அண்ணன். அப்படியே நெருங்குனா நெருப்பா மாறிடுவா. ஹாய் புல்புல், அவுட். மாமா பாத்தியா? அவர்கிட்ட பேசிட்டியா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அப்போ நீ மாமாவை பார்க்கல, அவர்கிட்ட நீ பேசல, அப்படிதானே? இதுக்கு இன்னும் பதிலா? பதில அவங்க சொல்வாங்க. எவ்வளோ? ஹலோ கோலி, how are you? நான் கூட இங்க சும்மா அப்படி பியானோ கத்துக்கலான்னு இத வந்துட்டேன். டேய், இவனுக்கு தூக்க கை இருக்க கூடாது, நடக்க கால் இருக்க கூடாது, பேச வாய் இருக்க கூடாது. அக்கா கட்டி திருவா இருக்கான்னு எங்க இருந்தாலும் வந்துடும். கொக்கா நீ ஒத்த காலம் நிக்கிற, சீ காலடு ஒன்னா கேட்க மாட்டியா? மியூசிக் காலேஜுக்குள்ள யார் விட்டது? ஏன்பா என்ன விஷயம்? இதை வச்சு வாங்க போறீங்க? வீட்டுக்கு போகடா. ஒரு பொண்ணு நிம்மதியா இங்க வந்து பார்க்க முடியுதா? எங்க பீச்சுக்கா பேசிக்கிட்டு
வீட்டுக்கு கொண்டு வரானு மடப்பசங்க ட்ரம்ஸுக்கு பதிலா பாம்பு கொண்டு வருவானு நினைக்கிறேன் கையில தண்ணி வச்சிருந்தோட ஒண்ணும் பண்ண முடியல வெறும் வீசிட்டு வரியா ஹாய் போகடா டேய் என்ன போட்டோம் வேண்டாம் சொன்னது உள்ள திரும்பி போட்டா பெரிய பழுத்து திரும்பி மடப்பாய புள்ள வருவேன் வருமா இன்னும் என்ன பறந்துதான் வரல வந்துட்டியா வீட்டுல எவன் வரப்போ ஏன்டா வீணா வாங்கிக்கிறீங்க அவங்க வெளிய உன்னை காப்பாத்துறதுக்கு வரல, நான் உன்னை காப்பாற்ற கூடாதுன்னு வந்தாங்க. அவங்க எத்தனை பேர் வந்து என்ன அடிச்சு போட்டாலும் சரி, உன்னை காப்பாற்ற போற ஒரே ஆள் நான் தான்.